யாம் தியானத்திலே உள்ளோம். மனதின் ஆழ்நிலை சக்தியை உதிர்த்தி 15 கணக்கின் இறுதி நூறான கடவுளை 40 வழியாக புறவழிச்சாலைக்கு வந்து உம்முடன் உற்சாகி கொண்டிருக்கிறோம். கேளுங்கள். இப்போ வந்து பாட்டு வந்து பயங்கர வைரல், நடனம் வந்து அதை விட மெகா ஹிட்டு. இதை திடீர்னு நீங்கள் போகிறதுக்கான காரணம் என்ன சார்? உங்கள் ஏதாவது கவுத்து விட பார்க்குறியா? இல்லை சார், நான் வந்து அவ்வளோ நடனம் ஆட முடியுமா இந்த வயசில்? என்னமோ ஏமாற்றிட்டு இருக்கேன். இல்லை சார், இன்னமும் எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ திடீர்னு ஒரு வைரலான ஒரு நடனம் சார், அது வந்து பரதநாட்டியம் கலந்து கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு தகவல் சார். நான் நடன கலைஞராக இருந்தேன் என்பது தாங்களுக்கு நன்கு தெரியும். ரகு மாஸ்டர், கலா மாஸ்டர், சிவசுப்ரமணியம், அப்புறம் நிறைய பேர்கிட்ட நான் சலீம் மாஸ்டர், இப்படி பல பேர்கிட்ட நடனம் ஆடியிருக்கேன். வேலை இப்போ தான் வந்திருக்கேன். உங்கள் பேர் என்ன? பாலமுருகன். இந்த தாவரத்தின் பெயர் என்ன சார்? இந்த தாவரத்தின் பெயர் என்ன? இது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியா? இளைஞர்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பல இதில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது கஞ்சா, புகை, தண்ணி, அந்த மாதிரி விஷயங்களில் இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? இப்போது உடம்புகளை உங்களை மாதிரி கோட்பாடாக வச்சிங்கன்னா என்ன மாதிரியான இதெல்லாம் டிப்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்க? கமலஹாசன் விக்ரம்னு ஒரு படத்தை புதிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வச்சு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு 50 கோடியோ 100 கோடியிலையோ படம் எடுத்து இன்றைக்கி 1000 கோடி சம்பாதிச்சேன். அது சொல்லவில்லை, மக்களை போய் சேர்ந்துருக்குல்ல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தத்ரூபமாக, ஏன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமாக்ஸுக்கு முன்னாடி அற்புதமாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. பார்க்காம இருந்தால் டிக்கெட்டு வாங்கி சொந்த காசு போட்டு போய் பாருங்கள். கேட்ட கேள்விக்கு அழகாக பதில் சொல்லிட்டார். தமிழ் தேசிய புலிகள் இந்த கட்சி இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்கு, என்ன செய்ய போகுது? இப்போதைக்கு கத்தாழையை கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கு. நிறைய செய்யும். ஆதித்தமிழர் ஆரம்பித்த நாம் தமிழர், தமிழ் பேரரசு முதல்ல நான் தான் ஆரம்பித்தேன். அப்போ நான் நடத்தலை, கௌதமன் நடத்துது. இது ஒரு தொடக்கம். திமுகவா அதிமுக இதெல்லாம் சாதாரணமாக வந்ததா? திராவிடர் கழகம் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களை உள்ளடக்கி, எவ்வளவு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பெரியாரால் திராவிட கழகமாக உருவாகி திமுக என்ற அர்த்தம் அண்ணா கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு சிறு துளி, நாளை பெரு வெள்ளமாக மாறலாம். அர்ப்பணிப்புகள் தேவை. இப்போதைக்கு மக்களே உடம்பை குளிர்ச்சியாக நல்லா இதை கத்தாழையை கடிச்சு சாப்பிடுங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் வந்து ஆந்திராவுக்கு வந்தார். அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் எல்லாத்தையும் நான் ஒழிச்சு கட்ட போகிறேன்னு இருக்காரு. உங்களுதுலேயும் உங்கள் மகன், உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் வரப்போகிறாரு. நீங்கள் எப்படி வாரிசு அரசியல் நீங்கள் நடத்துவீங்களா, இல்லை மக்களுக்கான அரசியல் கொண்டு வருவீங்களா? அது பேசும் போல இருக்குது. மக்கள் நலன் கருதி பேசாமல் விடுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சினிமாவில் யார் கொண்டு வந்து பாட்ட முடியாது. ரஜினி சாராக இருக்கட்டும், பாலச்சந்திரன் சாராக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும், திறமையான இருந்தால் அடித்து போட்டுக்கிட்டு வெளியே வருவாங்க. சொன்னாருன்னு சொல்கிறீங்களே, அவரெல்லாம் யோக்கியமா? எதுக்கு அந்த கேள்வி? உங்கள் யோக்கியமானு சொன்னதை பற்றி கேளுங்க. அக்னி பாத், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாத்து வேணாம், போய் குளிச்சுட்டு ஷூட்டிங் போகணும். போ. தேங்க்யூ சார். வாங்க.